யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களையும் எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை வரவேற்பு கூறி எழுந்து கட்டவும் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 24வது அதிகாரம் 46 48 வரையிலையும் சொல்லும்போது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி உலகமெங்கிலேயும் இருக்கிற சர்வ சனங்களுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் தேவை. அருமையானவர்களே, மனம் திரும்பாதபடி மார்க்கம் கிடையாது, பாவ மன்னிப்பு இல்லாதபடி சொர்க்கம் கிடையாது. ஆகவே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ரொம்ப முக்கியம். இதை உலகமெங்கிலேயும் சொல்லுங்கள் என்று சொன்னார். இந்த ஊழியத்தை செய்வதற்காகத்தான் எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கமாக ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கிற பணியில் நம்முடைய பாரத நாட்டில் 24 மாநிலத்திலையும் நேபாள் நாட்டில் 6 மாநிலத்திலையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கனம் பண்ணி இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் மகாராஷ்டிராவில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். பிரதர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மூலமாய் அந்த ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. பெருந்திரளாக உள்ளூர் தலைவர்கள் வந்திருந்தார்கள். அந்த ஆலயத்தில் வந்திருந்த எல்லாருக்கும் வேதாகமத்தை கொடுத்தோம். அதை வாங்கிக்கிட்டு அந்த கிராம தலைவர் என்ன சொன்னார்னா, ஐயா, நான் இந்த பகுதியில் பஞ்சாயத்து தலைவர், எந்தெந்த கிராமங்கள்லாம் கோயில் இல்லையோ அங்கெல்லாம் நீ கோயில் கேட்டு உனக்கு இடம் தாரோம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்படிப்பட்ட ஆலயங்கள் அங்கெல்லாம் கட்டுறதுனால தான் குடும்பம்னா என்ன, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகணும், அருமையானவர்களே ஏன் படிக்கணும், இதெல்லாம் எங்கள் கிராமத்து மக்கள் புரிஞ்சுக்கிடுறாங்க. இல்லைன்னா ஒரே நாடோடித்தனம், ஒரு குடும்பம் கிடையாது, வாலிபர்களுக்கு துன்மார்க்கும், குடிக்கிறது, பெண்களை கேவலமாக நடத்துறது, இதுதான் வேலையாக இருக்குது. ஆனால் இந்த சுவிசேஷம் அழகிய மனிதர்களாக மாற்றுகிறது என்று அவர் அழைப்பு கொடுத்து விட்டு போனார். ஆகவே அருமையானவர்களே, வேகமாக செய்யப்பட வேண்டிய பணி இந்த நற்செய்தி. அது மாத்திரமல்ல, நிறைய குடும்பங்களில் கிடக்கிற வேதனைகள், சாபங்களை மாற்றுகிறது ஆண்டவர். பொதுவாக இந்த வட மாநிலங்களில் நிறைய கலாச்சாரங்களில் பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லைன்னா உடனே வேறு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி சாபக்கேடான நிலைமைகளை எல்லாம் மாற்றி புத்திர பாக்கியத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் பார்த்துக்குங்க. அதே போல் அருமையானவர்களே, நம்முடைய ஜார்க்கண்ட் பணித்தளத்தில் ஒரு அற்புதம் பார்த்துக்குங்க. அங்கே பார்த்திங்கன்னா கோகிலா என்ற அந்த சகோதரி, இந்த சகோதரி அசுத்தாவினாலே அலக்களிக்கப்பட்டு மிகவும் வேதனையோடு பணங்களை நிறைய செலவு பண்ணி மந்திரவாதிகள்கிட்ட போய் விடுதலையே கிடையாது, நிம்மதியே கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் நம்முடைய மிஷனரி சியாம் அங்கே இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரவுடியாக இருந்து மாறினவர். ஆகவே அவர் அந்த வீட்டில் போய், ஏம்மா, நானும் இதே மாதிரி தான் அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டு ஒரே துன்மார்க்கமாக இருந்தேன், இயேசு வந்தார், என்னை தொட்டார், குணமாக்கினார், நிச்சயமாக உனக்கும் ஒரு விடுதலையை தருவார் அப்படின்னு அந்த கோகிலாவுக்காக உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது அந்த மகள் மேலே இருந்த அசுத்தாவிகள் ஒன்றொன்றாக மிகவும் சத்தமிட்டு அலறி அடித்து கொண்டு ஓட ஆரம்பித்தது. கர்த்தர் அந்த மகளை இன்றைக்கு சுகத்தோடு வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு அவருடைய சீசர்களோடு இருந்து அடையாளங்கள், அற்புதங்கள் மூலம் வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். அப்படிங்கிறத எஸ்எம்பிஎம்முடைய பணிமையங்கள் எங்கிலேயும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மிஷனரி இயக்கத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் திறப்பின் வாசலில் நின்று தேசத்தின் ரட்சிப்புக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, தேவையோடு இருக்கிற மக்களுக்காக, வேதனையோட கண்ணீரோட புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறோம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த ஜெபத்தை கேட்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையானவர்களே, நான் பணிமையங்களில் இப்படி நற்செய்தி அறிவிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய விசுவாசிகளுடைய பிள்ளைகள் தரமாக படிக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். அதே போல் பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு டெய்லரிங், அதோடு கூட பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் தவறான வாழ்க்கை வாழ முடியாது, அதே சமயம் வருமானம் பெருகணும், அப்போ இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்க முடியும். ஆகவே அவர்களுக்கு வருவாய் பெறுவதற்கு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த காரியங்களுக்காகலாம் ஜெபித்து கொள்ளுங்கள். இவளுக்கெல்லாம் நிறைய தேவைகள் உண்டு. நீங்கள் ஜெபியுங்க. ஆண்டவர் உங்களை நேவனார்னா
ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் 10,000 ரூபாய், ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுக்கலாம் 10,000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுறதுக்கு முன் வாருங்கள். பெரிய ஆலயம் கட்டுறதுக்கு 7 லட்சம் ரூபாய், கொஞ்சம் சிறிய சைஸில் 5 லட்சம் ரூபாய், அப்புறம் 3 லட்ச ரூபாய்க்கு கச்சா ஆலயம் கட்டுறான். உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஆலயம் கட்டுகிற விஷயத்தில் முன்னே வாருங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபாய், ஒரு மிஷினரி ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. இந்த ஆதிவாசி குழந்தைகளுடைய முழு தேவையை நீங்கள் பொறுப்பெடுக்கணும் 1200 ரூபாய். மிஷினரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, தேசமெங்கிலேயும் மாபெரும் மாற்றங்களை செய்ய வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹாஸ்டல் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த விடுதி குழந்தைகள் தங்குறதுக்கு 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் தேவை. 1 லட்ச ரூபாய் தேவை. ஆண்டவர் உங்களை ஏவுவார்னா ஒரு 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுங்க. அதில் உங்கள் குடும்ப பெயரை நாங்கள் எழுதி வைத்து உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த இந்த நற்செய்தி ஊழியத்தில், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அவருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு பழைய பெண்கள் எழும்பினார்கள். ஆகவே இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் தேவை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறங்க, யாரோ பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. உங்களால் இயன்றவைகளை மிஷினரி பணியெடுத்தாங்க. உலகம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா மிஷினரி பணிகளுக்கு 2% காணிக்கைகள் தான் செலவு செய்யப்படுது. அருமையானவர்களே, ஆகவே மிஷினரி பணி நிறைய நடக்கணும். நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்களையும் ஆலயம் கிடையாது. 98% மக்கள் மெய் கடவுளை தேடி ரோடாக போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு நற்செய்தியை சொன்னால் தான் இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆகவே இந்த நற்செய்தி ஊழியத்தில் அருமையான எழும்பி வாருங்கள். இன்னும் ஒரு சிலர் கேட்குறதெல்லாம், இந்த டிவியில் நிறைய பேர் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்காங்க, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லி. அருமையான எங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் படிமளத்துக்கு வாருங்கள். அங்கே நடக்கிற ஆலய கட்டுமான காரியங்களை பாருங்கள். ஆலய பிரசிடத்தில் பங்கு பெறுங்க. விடுதி குழந்தைகள் எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்கள். செய்கிற ஊழியத்தை நீங்கள் பார்த்து, விளைவுகளை பார்த்து ஊழியங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு 80G எக்ஸப்ஷன் இருக்கிறது. நீங்கள் கொடுக்குற சிறப்பு நன்கொடைகளுக்கு அதை 80Gயில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 00061767. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாம் இன்டர்டிபெண்டட், அதாவது ஒருவரை ஒருவர் சார்ந்து இல்லையென்றால் இணைந்து வாழ்வதிலே இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 23வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நீண்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அதில் அவர் ஏறெடுக்கிற ஜெபத்தில் அவரோடு கூட இருந்த சீசர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல், இந்த சீசர்கள் சொல்லக்கூடிய வசனத்தை கேட்டு உலகமெங்கிலேயும் திரள் கூட்ட மக்கள் விசுவாசிகளாக மாறப்போகிறார் அல்லவா, இவர்கள் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஜெபிக்கும்போது என்ன சொல்கிறாரு, பிதாவே, இவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி உலகம் அறிந்து கொள்ளும்படி நீ என்னிலும் நான் அவர்களிலும் இருக்கிறது அறிந்து கொள்ளும்படி இருக்க நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். பார்த்துக்குங்க. அப்படின்னா என்னென்னா, இதில் ஒரு வார்த்தை வருது, ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்கும்படி. அருமையானவர்களே, நம்மளே பலருக்கு பல திறமைகள் இருக்குது. யாரும் எந்த விதத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒன்றுமே தெரியாத மடையன்றது யாருமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு இருக்குது. அப்படின்னா என் அன்புக்குரியவர்களே, இங்கே சொல்கிறாரு ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும். அப்படின்னா ஒரு காரியத்துக்காக உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்குறோன்னு வைங்களேன். அருமையானவர்களே, இப்படி கருத்துக்களை நம்ம கேட்கும்போது ஒவ்வொருவரும் அவரவருடைய கருத்துக்களை சொல்லுவாங்க இல்லையா. இந்த கருத்துக்களை சொல்லி எல்லாரும் அவங்கவுங்களுடைய கருத்தை இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா அது கட்டாயம் பிரிவினை ஆயிரும் இல்லையா. ஏன்னா நம்மகிட்ட லீடர்ஷிப் கிடையாது. குழு தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா. என் அன்புக்குரியவரில் அந்த குழு தலைவரை தான் டிசைட் பண்ணக்கூடிய உரிமையை நம்ம கொடுக்கணும். பார்த்துக்குங்க. அப்போ தான் இந்த ஒருமைப்பாட்டில் நாம்
தேறினவர்களாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலங்களிலும் சரி, அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்களுடைய ஊழிய காலங்களிலேயும் திருச்சபையிலே சில குழப்பங்கள் வரும்போது சபை மூப்பனாகிய யாக்கோபினிடத்தில் அந்த பிரச்சனைகள் கொண்டு போக போகுது. யாக்கோபு எல்லாவற்றையும் விளங்கி கடைசியாக அவர் ஒரு குறிப்பு எழுதுறாரு. இதுதான் தீர்மானம். என்ன தீர்மானம்? செத்துப்போன எந்த மிருகத்தின் உணவையும் சாப்பிட வேண்டாம், விபச்சாரம் பண்ண வேண்டாம், இல்லை அப்புறம் இரத்தத்தை நீங்கள் சாப்பிட வேண்டாம், விக்கிரகங்களுக்கு படைத்ததை நீங்கள் உண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு 4 குறிப்புகளை எழுதி இதுதான் சபைக்கு ஒழுங்கு அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புகிறார். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அப்படி குழு தலைவரின் தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நம்ம எல்லாருக்கும் வேணும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டவை என்றால் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் அவனுக்கும் அவனுக்கு பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் நீதி, நியாயம், அன்பு எல்லாவற்றையும் போதிப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், அவன் கற்றுக்கொண்ட சத்தியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்து சந்ததிகளுக்கு போதித்து எல்லாரும் என்னுடைய வழியில் நடக்கும்படி செய்வான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆபிரகாம் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? அன்புக்குரியவர்களே, இல்லற வாழ்க்கையில் தேவன் நமக்கு பிள்ளைகளை தருகிறார் அல்லவா? அருமையானவர்களே, சமூகத்தில் ஒரு பொறுப்பை தருகிறார் அல்லவா? அதில் அந்த குழு தலைவர் என்று சொல்கிறாரே, அவருக்கு தான் அதிகமான பொறுப்பு. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, அப்படி பொறுப்போடு ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளை சந்ததியை வளர்த்ததுனால தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லி இன்றைக்கு நம்முடைய அந்த முற்பிதாக்களின் காரியங்களை சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். உங்களை குறித்து உங்களுடைய சந்ததி சொல்லணும்னா உங்களுடைய சந்ததியை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க, முதிர் வயதாக இருக்கிற காலங்களில் உங்களுடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர குழந்தைகளை எப்படி நடத்துகிறீங்க, எல்லாரோட இணைந்து நிற்கிறீங்களா இல்லைன்னா வெறுத்து போய் நிற்கிறீங்களா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு மிஷினரிகள் வந்து நிறைய நல்ல காரியங்களை செய்தாங்க இல்லையா? அருமையானவர்களே, நல்ல காரியங்களை செய்ததில் இன்னும் நிறைய யோசிக்கணும்னா, அவங்க நாட்டில் இருந்த தேயிலை, அவங்க நாட்டில் இருந்த காப்பி, அவங்க நாட்டில் இருந்த ஆப்பிள், அதையும் கொண்டு வந்து நம்ம நாட்டில் வச்சாங்க. பார்த்துங்க, ஏன் இது வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைப்பூவுக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய நாட்டை சார்ந்த ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன பொருள்னா, அது ஒருவேளை அந்த பொருள் வெள்ளைக்காரன் கொண்டு வந்தாலும் அதுலேயும் மனம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குங்கிறது நம்ம எல்லாரும் இன்றைக்கி புரிஞ்சுருக்கிறோம் இல்லையா? டீ குடிக்கிறோம், காப்பி குடிக்கிறோம், வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான், அவனுடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் இணைந்து நம்ம செயல்பட்டு நல்ல காரியங்களை பயன்படுத்துகிறது என்பது பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, என்ன சொல்ல வருகிறேன்னா, யாராக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் நம்ம ஊக்கம் கொடுத்து தூக்கி விடணும்னு நினச்சோன்னா இந்த பூமியில் எல்லாரும் நல்லா இருப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் தந்தையே, இந்த வசனங்களை கேட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி எங்கள் பிதாக்களின் தேவனின் கரம் ஒவ்வொருடைய வீட்டிலையும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொருடைய வீட்டிலையும் வெறுத்து போன மனநிலைமையோட யாரும் இல்லாதபடி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த வீட்டின் வளர்ச்சிக்காக, இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக, இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கிராம வளர்ச்சிக்காக என்று சொல்லி நல்ல ஒரு கூரிய திட்டத்தோட, ஆண்டவரே, நல்ல ஒரு ஒருங்கிணைப்பான சிந்தையோட நாங்கள் எல்லாரும் காணப்படும்படி பிதாவே எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோட பேசும். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியங்களில் இருக்கிற ஏராளமான போராட்டங்கள், ஏராளமான இழப்புகள், வெறுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து மனம் துவண்டு போகாதபடி இயேசுவே உம்மை நேசிக்கிற அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும். அப்படி என்னை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பராமரிப்பு, நடத்தல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே? உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே? உங்களுடைய பங்குகள் என்ன?